ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேனூஸ் வேர்ல்டு. இது வந்து கேதார்நாத் யாத்ராவோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்ட் 2வில் பார்த்திங்கன்னா நாங்கள் பாதி நடந்து வந்ததுக்கப்புறமா வந்து திரும்ப மீதி பாதி நடக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்ட் 2 வீடியோ. அண்டு இங்கேருந்து நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 7 மணி ஆரத்தி வந்து நடக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் ஆரத்தி. ஸோ மேக்ஸிமம் நடக்கணுன்னா நம்ம வந்து வேகமாக நடந்து அந்த 7 மணி ஆரத்தி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மார்னிங் வந்து நம்ம வந்து 5 o'clockலேருந்து தரிசனம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் வந்து நைட்டுமே போயிட்டு தரிசனம் பார்த்தோம். பட் வந்து நம்ம சிவன் லிங்கத்தை வந்து தொட முடியாது நைட்டு. ஏன்னா மார்னிங் 5 to அந்த ஆஃப்டர்நூன் 12 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தள்ளி இருந்து பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல் கொடுக்கலாம், சந்தனம் தடவி நம்ம தொட்டு கண்ணில் வைக்கலாம். ஸோ நல்லா தொடலாம் அந்த லிங்கத்தை. அதனால் வந்து மார்னிங் தான் வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் திரும்ப வந்து தரிசனம் பார்க்க போயிருந்தோம். நைட்டு வந்து நார்மலாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அங்கே வந்து மைனஸில் போயிடுச்சா, பயங்கர கோல்டு. ஏன்னா நல்ல மலையில் தான் நனைஞ்சிட்டே தான் நடந்துட்டு இருந்தோம். ஃபுல் ட்ரெஸ்ஸும் வந்து ஈரமாயிட்டு நாங்கள் கேரி பண்ணிட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எக்ஸ்ட்ரா. மார்னிங் குளிச்சுட்டும் அதுதான் போடணுன்றதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம கேரி பண்ணிவிட்டு நடக்கவும் முடியாதுன்றதுனால நாங்கள் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வந்து கேரி பண்ணி போனோம். கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் ஓகே, நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் இறங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போதும் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ், எப்படி நடந்து வந்தோம் எல்லாமே வந்து நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 2013 வந்து ஃப்ளட்டு வந்தப்போ வந்து கேதார்நாத் எல்லாமே அழிஞ்சிட்டு, ஆனால் கோயில் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதில் வந்து அந்த கோயில் வந்து காப்பாற்றினது இந்த பாறை தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எங்கேயோ எவ்வளோ தூரத்துலேருந்து உருண்டு வந்த கல்லுக்கு இந்த கோயிலை தள்ளிட்டு போக தெரியாமல் இல்லை. ஆனால் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு கொஞ்சம் மீட்டர் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. அந்த பாறை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிட்டு அந்த கோயில் மட்டும்தான் இருந்தது. அந்த 2013 வந்து ஃப்ளட்டு வந்தப்போ இந்த பாறை பார்த்திங்களா. ஸோ இது வந்து அப்படியே இந்த இடத்துல நின்னதுக்கப்புறம் தண்ணி 2 சைடு போயிட்டு இந்த கோயிலை வந்து காப்பாற்றினது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கீழே ஒரு கோவில் இருக்கும். நான் இப்போது கண்டினியூவாக பார்த்திங்கன்னா அந்த கோயிலையும் நான் காமிச்சிருப்பேன். அந்த கோயிலோட அம்மன் வந்து பார்த்திங்கன்னா நதி இருக்கும். அந்த நதிக்கு நடுவில் அந்த அம்பாள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து அந்த அம்மனை வந்து இடமாற்றலான்னு அந்த அம்மனை வந்து எடுக்கும்போது எடுத்து ஒரு 2 hours வந்து அம்மன் வந்து கோவப்பட்டதுனால தான் வந்து இந்த ஃப்ளட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த அம்பாள் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளட்டு வந்துடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து தலைகீழாகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கோயிலை வந்து நல்லா கட்டி அந்த அம்பாள் அதே இடத்த வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போமா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மன்
அவ்வளோ அழகாக இருப்பாங்க. உள்ளலாம் வீடியோ, ஃபோட்டோ எதுவுமே அலவுட் கிடையாது. முகம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் அம்பாள் இருப்பாங்களா, அந்த மாதிரி நல்லா பெரிய உருவமாக காலையில் வந்து சின்ன குழந்தையா தெரிவாங்களாம். மதியம் வந்து நமக்கு வந்து அந்த கன்னி பொன் மாதிரி இருப்பாங்க. ஈவினிங் ஆகிட்டா வந்து வயதான பாட்டி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அழகாக இருந்தாங்க. அந்த கோவிலுக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. அண்ட் மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா, கௌரிகுண்டில் வந்து ஒரு பெரிய மேஜிக் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஹீட் வாட்டர் வந்துட்டுருக்கும். பக்கத்துலேயே நதி போகும். நல்லா சில்லுன்னு நதி போயிட்டுருக்கும். அது பக்கத்தில் சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேருந்து சூடு தண்ணி நேச்சுரலாகவே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், மொபைல் மிஸ் ஆனதுனால நான் கிளம்ப வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடம் வந்து நாங்கள் மேலே இருந்தே வந்து பார்த்தோம். ஆனால் பக்கத்தில் போய் பார்க்க முடியல. டைம் எங்களுக்கு பத்தலை. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த கௌரிகுண்டில் அந்த ஹீட் வாட்டரையும். ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே தான் வந்து லேண்ட் ஆகும். ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் வந்தால் இதில் தான் வருவாங்க. ஸோ இங்கே இறங்கி இங்கேருந்து நம்ம வந்து 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா இதில் தான் ஏற்றி உட்கார வச்சுருந்தோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வந்து தூக்கிட்டு போவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் வந்து வீடியோலாம் எடுக்க முடில. ஏன்னா ஃபுல்லாக ஈரமாயிட்டோம். கால்லாம் வந்து பயங்கர ஈரமாயிட்டு, அதுக்கப்புறம் மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு நாங்கள் ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் புக் பண்ணி அங்கேயே கீழே வந்து சோன்பிரயாக்கில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு வரும்போது இந்த கோவில் இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல அந்த அம்மன் கோவில், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் நான் நடக்கிறத பார்த்தாலே தெரியும் நான் எந்தளவு வீக்காக இருக்கேன். எல்லாருமே நாங்கள் நடந்து போயிட்டு வந்த எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். கால்லாம் வந்து சுத்தமாக அந்த இடுப்புக்கு கீழே கால் இருக்கா இல்லையானே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து இந்த தேவியை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்பாள் பார்க்க வந்திருந்தோம். ஃபைனலி எங்களோட நடக்கிறத பார்த்திங்கன்னா தெரியுது, எங்களுக்கே தெரியாமல் எடுத்த வீடியோ. ஸோ ரொம்ப கால் போயிடுச்சு.
அப்படி இருக்கும். பட் 1 வீக்கில் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிட போகுது. ஆனால் அவரை பார்த்துட்டு வந்தது செம ஹாப்பி. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் கேதார்நாத் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அண்ட் இந்த வீடியோ இங்கே நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கேதார்நாத். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.